எனக்கு கொஞ்சம் பெருசா பிடிக்கல. பட் ஆனா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி மெய்யழகன். கார்த்திக் சார் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அண்ட் முக்கியமா ஸ்ரீதேவியா வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஸ்ரீதேவியை பார்த்து. ஆனா அவங்க வந்து ஏன்டா வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. ஓகே, ஒரு பார்க்கலாம் அவ்வளவுதான். 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க. அது மாதிரி கிரிஞ்சாவே இருக்கு. இப்போ நம்ம 2 பேரும் பேசுறோம். எவ்வளவு நேரம் பேச முடியும்? ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம், ஏன் 3 மணி நேரம் பேசலாம் பாவே. 3 மணி நேரம் முடியல, பேசிட்டே இருக்காங்க. சத்தியமா உண்மையிலே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனா ஓகே, கார்த்திகாண்டி பார்க்கலாம். கார்த்திக்கும் அந்த கோவிந்தன் மியூசிக் காண்டி பாடம் பார்க்கலாம். அவ்வளவுதான். ஓகே, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஒரு பாசிட்டிவான நோட்ல சொல்லணும் அப்படின்னா புதுசா பாட்டு இல்லாம ட்ரை பண்ணிருக்காங்க. கார்த்திக் சார் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அண்ட் ஒருவர் வந்து அரவிந்த் சாமி சார் வந்துட்டு நிறைய பேசுறாரு. பட் ஆனா அவரு நேச்சுரலான ஒரு இந்த செக்கச்சந்தமான ஒரு ஆக்டிங் வரும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல வந்திருக்கு. அவ்வளவுதான். ஆமா அவரு வந்து தாத்தா ரோல் ப்ளே பண்ணிருக்காரு. நான் என்ன நினைச்சேன், சரி கார்த்தி வந்திருக்காரு, ஆஸ்கர் சார் இருந்திருக்காரு, என் மாமன் ஒருத்தர் போட வந்திருக்கானே, எங்கடா அவன் அப்படின்னு கேட்பாரு நினைச்சேன். என்னடி அப்படின்ற மாதிரி ஜாலியா ஆடிட்டு இருக்காரு. இந்த மாதிரி தான் விஷயங்கள் இருந்துச்சு. ரொம்ப பெருசாலாம் இல்ல, ஒரு அத்தான் ஒரு மச்சான் 2 பேருக்கு நடக்கிற ஒரு ஒரு சின்ன விஷயங்கள், அன்பை பரிமாறிக்கிறாங்க. வாழையா அந்த என்னடா இது, எனக்கு நடுங்குதுடா, கீழே இறங்குறா நடுங்குதுடா ஒரு மாதிரி. அந்த அந்த இலையெல்லாம் வந்து பிரிச்சு அந்த ஒரு லட்டு, அப்புறம் வந்து ஸ்வீட்டு, அப்புறம் வந்து இந்த சாம்பார், ரசம், மோர் இதெல்லாம் போட்டு சாப்பிடுறது, அந்த சீன்லாம் அழகா எடுத்திருக்காங்க. மோரர் வந்துட்டு ஒரு நம்ம ஊர், எங்க ஊர், அதாவது நான் வந்து ஒரு 90s கிட்டு எங்க ஊர் தேடி அந்த இடத்துல ஜல்லிக்கட்டு காமிக்கும் போது சூப்பரா ஒரு மாதிரி கூஸ்பம்ஸ் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கட்டு, அந்த மாதிரி ஒரு பரம்பரை ஒரு மாதிரி நல்ல ஃபீல் கூட்டாரு. கமலஹாசன் வாய்ஸ் அது ரொம்ப பாசிட்டிவ் நோட்டாக, அது கரெக்டா அது என்ன இடத்துல காமிக்கணுமோ அது கரெக்டா காமிச்சிருந்தாங்க. அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. என்ன பொறுத்தளவு ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் கார்த்திக் பேசையும் அரவிந்த் சாமி பேசையும் செகண்ட் ஹாஃப்ல பார்க்க முடியல. அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. மத்தபடி ஓகே, வேற மாதிரி வெறித்தனம் ப்ரோ. ஜெய் என்டிஆர் ப்ரோ.